வணக்கம். இதுக்கு முந்தைய வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஸ்பேஸ் ரிக்வயர்மெண்ட் அட் ஹோம் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டி, அதாவது பாத்ரூம்ல டாய்லெட்ல எவ்வளவு இடவசதி வேணும், மினிமம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிற இடத்துலையும் சாப்பிட்ற இடத்துலையும் எவ்வளவு மினிமம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு கைட்லைன் தான், நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாங்க. இதில் மினிமம் ஸ்பேஸ் தான். சப்போஸ் நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இடவசதி நம்ம மாற்றிக்கலாம். அதாவது சமைக்கிற இடத்துல ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு மினிமம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் மினிமம் ஸ்பேஸ் தான். நம்மளோட வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பெருசாகவும் பண்ணிக்கலாம். இதோட சின்னதாக பண்ணும்போது ஒரு சில வேலைகளை கரெக்டாக செய்ய முடியாது. இது எல்லாமே ஒரு கைட்லைன் தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து சமைக்கிற ஏரியாவில் ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அதுக்கான மினிமம் ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட் தான் இது. இதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து சமைச்சிட்டு கிளீன் பண்ணுற இடத்துல மினிமம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நின்றுட்டு சமைச்சாலும் சரி, இல்லை வாஷ் பண்ணும்போதும் சரி, இல்லை சிங்கை கிளீன் பண்ணும்போதும் சரி, மினிமம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். சமைச்சிட்டு ஒருத்தருக்கு சமையல் பரிமாறும் போது எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், இல்லை போய் சர்வ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அடுத்து சாப்பிட்ற இடத்துல மினிமம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது சமைச்சிட்டு ஒருத்தர் ட்ரேவில் எடுத்துகிட்டு போகிறதும் சரி, இல்லை உட்காந்து சாப்பிடும் போதும் சரி, மினிமம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்ஃபார்மலாக உட்காந்து சாப்பிடும்போது எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபார்மலாக ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் இடவசதி எவ்வளோ, அதே மாதிரி ஃபார்முலாக உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு இடவசதி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 பேரோ இல்லை 3 பேரோ உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா, இல்லை நின்றுட்டு சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு மினிமம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபார்முலாவும் சரி, இல்லை இன்ஃபார்முலாவும் சரி, இல்லை ஒரு 4 பேர் பஃபட் மீல் சாப்பிட்றாங்க, 4 பேர் நின்றுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா குறைந்தபட்ச இடவசதி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் வேணும்னாலும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம். நன்றி.